أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குர்ஆன் வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 23 வாழ்வும் வழிபாடும். இப்போ நம்ம சமுதாயத்தில் நம்ம மக்கள் நிறையவே வழிபாடுகள் செய்கிறாங்க. அந்த வழிபாடுகள் எவ்வாறு வாழ்வோடு தொடர்புடையதாக இருக்குது, அந்த வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றங்களை தருது, அந்த வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாதிப்பை தருது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் வழிபாடுகளை தன்னுடைய நோக்கத்துக்காக தன்னுடைய தேவைக்காக தரலை. நபிசல்லாஸ்லாம் அவங்க சொன்னதாக அல்லாஹ் சொன்னதாக நபிசல்லாஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ் மக்களுக்கு வழங்கிய நியாமத்துகளை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு நன்மை செய்ய நினச்சாலும் எனக்கு எந்த கிரேடும் உயராது. நீங்கள் அனைவரும் எனக்கு தீங்கு செய்ய நாடினாலும் எனக்கு அந்த தீங்கு வந்தடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் வழிபாடுகளை தன்னுடைய தேவைக்கு தரலை. நம்ம வழிபடுறோம் அப்படின்னா அல்லாஹுக்கு அதனால் எந்த கிரேடும் உயராது. நம்ம வழிபடாமல் இருக்கிறதுனால அல்லாஹுக்கு எந்த அந்தஸ்தும் குறைய போகிறது கிடையாது. அப்போ அல்லாஹ் ஏன் நம்மளுக்கு இந்த வணக்க வழிபாடுகளை நம்மளுக்கு தந்திருக்கான் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துலேனாலும் சரி மறு உலகத்தில் வெற்றி பெறணும்னாலும் நம்ம ஷைத்தான்கிட்ட போராடி தான் ஜெயிச்சு தான் நம்ம வெற்றி பெற முடியும். அப்படி தான் அல்லாஹ் இந்த உலகத்தை நியமிச்சிருக்கான். அப்போ ஷைத்தான் அந்த ஷைத்தான் பெரிய பயங்கர கில்லாடியாக இருக்கிறான். அந்த ஷைத்தான் மக்களை வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த சைத்தான் நம்ம பல வகையிலையும் நம்மளை வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம அந்த வழிபாடுகளை நம்மளுக்கு அந்த சைத்தானை எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஆயுதத்தை நம்ம நல்லபடியாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா அந்த வழிபாடுகளை நம்ம பழுது நீக்கி நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்தணும். அப்படின்னா சைத்தானை வென்று நம்ம மரணத்தை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அப்போ அதில் ரொம்ப மிக முக்கியமானது என்ன அப்படின்னா தொழுகை. இந்த தொழுகையினால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம தொழுகையினால் தொழுதோம் அப்படின்னா நம்மளுக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ தொழுகிறதுனால மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அசால்ட்டுத்தனமாக பொடும்போக்குத்தனமாகவும் நம்ம இருக்கிறோம். பல வருடங்களுக்கு 50 வருடங்கள் அல்லது 60 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கிறோம். ஆனால் நம்ம தூரத்தில் இருக்கிற லாபத்தை விட நம்ம சமீபத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு என்ன லாபம் கிடைக்குது, நம்மளுக்கு என்ன வருமானம் கிடைக்குது, நம்மளுக்கு கல்வி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம தொழுகிறோம், தொழுது முடித்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம அசால்ட்டாக இருக்கிறோம். ஆனால் தொழுகிறதுனால இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. மறு உலகத்திலையும் மறுமையிலையும் சொர்க்கம் கிடைக்குது. அத்தியாயம் 23 மோமினூன் அப்படிங்கிற அத்தியாயத்தில் ஆரம்ப வசனத்தினே அல்லாஹ் சொல்கிறான், கத அஃப்லஹல் மோமினூன், நம்பிக்கையாளர்கள் மோமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான் மோமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள்னு சொல்கிறான். கது அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறான். கது அப்படின்னா திட்டமாக, நிச்சயமாக, உறுதியாக, கன்ஃபார்மாக வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். வெற்றியை அடைவார்கள் கூட சொல்லலை, அஃப்லஹல் மூமினூன் வெற்றி அடைந்து விட்டார்கள்
சொல்கிறான். இஃப்லிஹுல் மோமினூன் அப்படின்னு கூட சொல்லலை. இஃப்லிஹுல் மோமினா வெற்றி அடைவார்கள்னு அர்த்தம். அஃபலக அப்படின்னா சென்றகால வினைச்சொல், வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இது இப்போ இந்த உலகத்துலேயும் நம்மளை குடும்பத்தில் வெற்றி கிடைக்குமானா கிடைக்கும், வியாபாரத்தில் வெற்றி கிடைக்குமானா கிடைக்கும், தொழில்துறை, சமூகம், அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்கள்லையுமே இந்த தொழுகை நம்மளுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. மறுமையிலும் வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. இது அல்லாஹுடைய தீர்ப்பு. இது நானும் நீங்களும் சொல்லக்கூடிய தீர்ப்பு கிடையாது, இது அல்லாஹுடைய தீர்ப்பு. அப்போ மோமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னா இதனை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த தொழுகையானது நம்மளை எஜுகேட்டட் பண்ணும், கற்றுத்தரும், நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன தேவையோ எல்லா பண்புகளையும் இந்த தொழுகை நம்மளுக்கு கற்றுத்தரும். உதாரணமாக அல்லாஹ் குர்ஆனில் முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்குது. தொழுகை முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை நம்மளுக்கு கட்டாய கடமையாக இருக்குது. அந்த தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுகணும். நம்ம எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு 5 வேளை தொழுகையையும் நம்ம இரவில் தொழுதுட்டு படுக்கலாம் அப்படின்ட்டா ஒரே நேரத்தில் தொழுகலாமா அப்படின்னா தொழுகக்கூடாது. அதுக்கு நம்மளுக்கு அனுமதி கிடையாது. அந்தந்த நேரத்து தொழுகை அதே அந்தந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நேரம் மேலாண்மையே நம்மளுக்கு தொழுகை கற்றுத்தரக்கூடியது. அப்போ தொழுகையை வச்சு நம்ம வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணணும், வாழ்க்கையை வச்சு நம்ம தொழுகையை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ தொழுகையை முடிக்கிறோம் மார்க்கெட் போகணும், தொழுகையை முடிக்கிறோம் கல்யாணத்துக்கு போகணும், தொழுகையை முடிக்கிறோம் மற்ற உலகத்தில் வேலைகளை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம வீணாக்காமல் நம்ம பயனுள்ளதாக நம்ம பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இந்த தொழுகையானது நேரம் மேலாண்மையை நம்மளுக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு அது என்னன்னா பஞ்ச் ஆஃப் டைம், பல மணி நேரங்களின் தொகுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு மனிதருக்கு 60 ஆண்டு காலம் 80 ஆண்டு காலம் வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ அந்த 60 ஆண்டுகளை வருஷமாக உடைச்சோம் அப்படின்னா ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சா ஒரு மாதம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சா ஒரு வாரம், அந்த அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சா ஒரு நாள், அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சா ஒரு மணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சா ஒரு நிமிஷம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சா வினாடி, வினாடியின் தொகுப்பு நிமிஷமாகிறது, நிமிஷத்தின் தொகுப்பு மணி ஆகிறது, மணியின் தொகுப்பு நாளாகிறது, நாளின் தொகுப்பு வாரமாகிறது, வாரத்தின் தொகுப்பு மாதமாகிறது, மாதத்தின் தொகுப்பு வருஷமாகிறது. அப்போ ஒரு வருடங்களின் தொகுப்பு நம்மளுக்கு வாழ்வாகிறது. அப்போ அந்த வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையை நேரத்துக்குள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஒரு குடும்பத்தின் வெற்றிக்காக தன்னுடைய பிள்ளைகள், மனைவி, கணவன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் ஒவ்வொருவரும் நம்ம அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் குடும்பத்தின் வெற்றி இருக்குது. கணவனை திருப்திப்படுத்துறதுக்காக மனைவி எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணுறா, மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக கணவன் எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நம்மளுக்கு வெற்றி இருக்குது. அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம வீணாக்காமல் நம்ம பயன்படுத்தணும். அப்போ நம்ம சரியாக நம்ம தொழுதோம் அப்படின்னா இந்த நேரத்தை நம்ம வீணாக்காமல் பயன்படுத்தலாம். இப்போ ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் எவ்வளவு நேரத்தை நம்ம வீணாக நம்ம கழிக்கிறோம், வீணாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ ஒரு சிலர் கூட அந்த ஃபோனை ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி நல்லதுக்கு மட்டும் பார்ப்பாங்க, நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால்
பல பேர் வந்து அதில் நிறைய வந்து எல்லாத்தையும் வர்றது எல்லாத்தையும் கெட்ட விஷயங்களுமா சரி நல்ல விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையுமே சைட் மணிக்க பார்த்து அந்த நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த நேரம் வந்து எவ்வளவு மிக முக்கியமானது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க. ஒருவர் வந்து ஒளி செய்கிறாரு. ஒளி செய்கிற வந்து பல இடங்களில் நம்ம ஒளி செய்யலாம். ஆனால் வந்து இந்த ஒருவர் வந்து ஒரு ஆற்றின் ஓரத்தில் ஒளி செய்கிறாரு அல்லது கடலின் ஓரத்தில் ஒளி செய்கிறாரு. ஒரு தடவை முகத்தை கழுவுறாரு, 2வது தடவை கழுவுறாரு, 3வது தடவை கழுவுறாரு, 4வது முறை கழுவ முயற்சி செய்கிறாரு. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் இதை விட அதிகம் செய்கிறாரோ அவர் தவறிழைத்து விட்டார், அவர் அநியாயம் செய்து விட்டார், வல்லலம அவர் வரம்பு மீறி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு தடவை தான் அவர் தண்ணி அள்ளி முகத்தை கழுவ போகிறாரு. அதுக்காக வேண்டி அவர் தவறிழைத்து விட்டார், அநியாயம் செய்து விட்டார், வரம்பு மீறி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இவர் வந்து அடுத்தவங்களுக்கு உள்ள தண்ணியை எடுத்து அவர் ஒழு செஞ்சிருந்தா கூட அவர் தவறு செஞ்சுட்டாருன்னு சொல்லலாம். இல்லை வீட்டிலோ பள்ளியிலோ தண்ணி வந்து குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் அளவுக்கு அதிகமாக அவர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னா கூட அவர் தப்பு செஞ்சுட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் வந்து இவர் ஒரு ஆற்று தண்ணியை தான் எடுத்து ஒழு செய்கிறாரு. ஆற்று தண்ணி எத்தனை பக்கெட் 10 பக்கெட் தண்ணி எடுத்தாலும் அது வந்து குறைய போகிறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இதில் என்ன விஷயங்கள் வந்து என்ன விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, நேரம் வீணாகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. நேரம் வீணாகுது அப்படின்னா எவ்வளோ நேரம் வீணாக போகுது? ஒரு தடவை கூட அதிகமான நேரம் ஒரு தடவை நம்ம வந்து அவர் அதிகமாக தண்ணி எடுத்து கழுவ போகிறாரு அப்படின்னா அதில் எவ்வளோ நேரம் வீணாக போகுது? அரை மணி நேரமோ 1 மணி நேரம் வீணாக போவது கிடையாது. ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் தான் ஆக போகுது. அப்போ இதுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவ்வளவு கடுமையாக எச்சரிக்கிறாங்க அப்படின்னா இதில் நேரம் வீணாகுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளோ நேரத்தை நம்ம வந்து வீணாக்குறோம், எந்த வகையில் நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம அதை கவனம் செலுத்தணும். அப்போ வந்து இந்த செல்ஃபோனை நம்ம சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய முசீபத்தாக இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அரை மணி நேரத்தை ஒரு கவனமாக செய்கிறாருன்னா அவர் தான் வரக்கூடிய ஆண்டுகளில் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த அரை மணி நேரத்தை நம்ம வந்து கவனமாக செய்யணும். இப்போ நம்ம போனையே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒரு உருப்படியாக நம்ம பார்க்குறோமா, ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து அதில் உள்ளதை நல்லதை தேர்ந்தெடுத்து அதை நம்ம வந்து வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோமானா அதுவும் கிடையாது. அப்போ அந்த நேரத்தை வந்து நம்ம வந்து வீணடிக்காமல் இருக்கணும். இப்போ மகிழ்ச்சியை போல காட்சி தரக்கூடிய இது மகிழ்ச்சி இன்மைக்கு நம்மளுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு மகிழ்ச்சினா என்ன அப்படின்னா, ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு 20 பக்கம் 30 பக்கம் படிக்கும் பொழுது படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தி தான் மகிழ்ச்சி, ஒரு ஹாப்பினஸ் வரும். ஆனால் வந்து இந்த ஒரு செல்ஃபோனை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இன்னும் பார்க்கணுன்ற ஒரு உணர்வை தான் தரும். அதுக்கு பேர் மகிழ்ச்சி இல்லை, இது வந்து மகிழ்ச்சியின்மை. அப்போ இது வந்து என்ன செய்யும்? இறை உணர்வை சாகடிக்கிறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஈமானுடைய சிந்தனைகளை வந்து சாகடிக்குது. இதில் நம்ம வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். நம்ம கரெக்டாக தொழுதோம் அப்படின்னா நம்ம இதுக்கு கரெக்டாக தொழுதோம்னா நம்மளுக்கு இந்த தொழுகை என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆற்றலை தரும். அந்த செய்ய வேண்டிய வேலையில் எல்லாத்தையுமே செய்யும். இப்போ கரெக்டாக தொழுகணும், நம்ம இப்போ தொழுதுகிட்டு தானே இருக்கோம். நம்ம கரெக்டாக தொழுகணும்னா இதை நம்ம உயிரோட்டம் உள்ள தொழுகையாக நம்ம தொழுகணும். இப்போ இந்த தொழுதோம் அப்படின்னா ஆற்றலை தரும், செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யும் அப்படின்னா நம்ம வந்து சரியான முறையில் நம்ம தொழக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ ஹோட்டலில் வந்து பொதுவாக
சிக்னேச்சர் டிஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று மட்டும் இருக்கும். அதுபோல் தொழுகையின் சிக்னேச்சர் என்ன அப்படின்னா அது தீமையான மானக்கேடான விஷயங்களை வந்து தடுக்கும். அத்தியாயம் 29:45 அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தொழுகை அப்படிங்கிறது தீமைகளிலிருந்தும் மானக்கேடான விஷயங்கள்லேருந்து தடுக்கும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி. அப்போ இந்த தொழுகை வந்து தவறான விஷயங்களிலிருந்தும் மானக்கேடான விஷயங்களிலிருந்தும் தடுக்கும் அப்படின்னா பாலியல் ரீதியான இன்னும் தீமையான விஷயங்களிலிருந்தும் நம்மளை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ வந்து தடுக்கும் அப்படின்னா கையை பிடிச்சி இழுக்குமா, அந்த வேலையை செய்ய விடாமல் தடுக்குமா அப்படின்னா ஆமாம், அந்த மாதிரி தான் தடுக்கும். அப்போ நம்ம தொழுகையை வந்து எந்த விதத்தில் நம்ம தொழுகணுமோ அந்த விதத்தில் நம்ம தொழுதோம் அப்படின்னா தான் இந்த மானக்கேடான விஷயங்கள்லேருந்து நம்மளை தடுக்கும். இப்போ நம்ம தொழுகை அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா புறச்சடங்குகளை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். தொழுகைக்கு வந்து இருபுறம் இருக்குது. என்ன அப்படின்னா புக உறுப்பு, அக உறுப்பு. நம்ம அக உறுப்பு மட்டும்தான் நம்ம வந்து அதை குனிதல் நிமிருதல் அப்படிங்கிறத வந்து சரியாக செய்கிறோம். நம்ம புக உறுப்பை வந்து நம்ம வந்து சரியாக நம்ம செய்ய மாட்டேங்கிறோம், அதை நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். இப்போ தொழுகைக்கு வந்து உயிர் இருக்குது. நம்ம உயிருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம உறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். உயிரை சாகடிச்சிட்டு நம்ம அந்த குனிதல் நிமிர்தல் அப்படிங்கிற இந்த புறச்சடங்குகளை மட்டுமே நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ தொழுகையின் உயிரை வந்து நம்ம காப்பாற்ற போராடணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து சுகர் வந்துருச்சு, கால் வந்து அழுகி போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த காலை எடுத்துட்டா அவருடைய உயிரை வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு டாக்டருக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அவருடைய உயிரை காப்பாற்ற தான் நம்ம வந்து போராடுவோம். அப்போ அந்த காலை வெட்டி எடுத்துட்டு சரி பண்ணிட்டு அவர் உயிரை காப்பாற்ற நம்ம வந்து முயற்சி செய்வோம். அதுபோல தான் நம்ம வந்து தொழுகையில் வந்து உயிரை வந்து நம்ம காப்பாற்றணும். இப்போ பொதுவாக வந்து தொழுகையில் வந்து புறச்செயல்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சொல்லித்தரப்படுது. தொழுகையில் வந்து அல்லாஹ் எப்படி தக்பீர் கட்டுறது, எப்படி ருக்கு செய்கிறது, எப்படி சஜ்தா செய்யுது, எப்படி அத்தஹியாத்தில் இருப்பது அப்படிங்கிற விஷயங்களை மட்டும்தான் சொல்லித்தரப்படுது. தொழுகையில் உயிர் இருக்குது, அந்த உயிரோட தொழுகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து யாரும் கற்றுத்தருவது கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது அல்லாஹ்வுக்கு தெரியும், அதுக்கு தீர்வும் அல்லாஹ் தருவான். அது வந்து அந்த தீர்வு என்ன அப்படின்னா தொழுகையில் அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வு இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன செய்கிறோம், பல மருத்துவர்கள்ட்ட நம்ம போகிறோம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஈடுபடுறோமே தவிர அல்லாஹுடைய தீர்வு என்ன, அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதே கிடையாது. உலகத்தில் எவ்வளவோ பேர் என்ன தீர்வு சொன்னாலும் அது வந்து சரியாக அமையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு தான் சரியாக இருக்கும். அப்போ அந்த தொழுகையை நம்ம வந்து சரிவர நிறைவேற்றணும். உயிரோற்றமுள்ள ஒரு தொழுகையாக நம்ம தொழுதோம் அப்படின்னா அது அந்த தொழுகை வந்து நம்மளுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து தீர்வு தரக்கூடியதாக இருக்குது. இப்போ தொழுகை வந்து நம்மளுக்கு பாரமாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு அது தொழுகை வந்து பாரமாக தான் இருக்குது. அப்படின்னா ஏன் அப்படின்னா தொழுகையை நம்ம அதை கடமைன்னு செய்கிறோம். அதை வந்து உயிர் கொடுத்து தொழுது பார்த்தோம் அப்படின்னா அந்த பாரம் வந்து நம்மளுக்கு வந்து வராது.
அந்த உயிர் கொடுத்து தொழுதோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த தொழுகை வந்து சந்தோஷத்தை தரும். இப்போ நம்ம தொழுக போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன உணர்வோடு தொழுக போகணும் அப்படின்னா படைத்த இறைவன்கிட்ட நம்ம உரையாட போகிறோம். படைத்த இறைவன் நம்மளுக்கு வந்து நேரத்தை கொடுத்து அல்லாட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு நேரத்தை கொடுத்துருக்கான். இப்போ இந்த உலகத்தில் ஒரு முதலமைச்சரையோ சில முக்கியமானவர்களை நம்ம பார்க்க போகணும்னா எவ்வளோ சந்தோஷமாக நம்ம வந்து அவர்களை வந்து நம்ம பார்க்க போவோம். அப்போ அல்லாஹ் நம்மை படைத்த இறைவன் வந்து நம்மளுக்கு டயத்தை கொடுத்து இறைவன்கிட்ட நம்ம வந்து உரையாட போகிறோம். அப்போ நம்ம எவ்வளவு ஆர்வமாக எவ்வளவு மகிழ்ச்சியாக நம்ம வந்து அல்லாட்ட நம்ம வந்து தொழுக போகணும். அப்போ அல்லாட்ட நம்ம வந்து முகமுகமாக உரையாடலாம். அப்போ முகமுகமாக உரையாடலாம் அப்படின்னா அந்த அல்லாஹ் முன்னாடி நிற்கிறான் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம தொழுகணும். இப்போ ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, தொழும்போது இப்போ தும்மல் வந்துடுச்சு, சளி வந்துடுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இடது பக்கத்தில் கீழே துப்புவோம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த துணியில் துப்பிட்டு அதை சுத்தம் பண்ணுவோம். ஆனால் வந்து நம்ம எதிர்த்த மாதிரி நம்ம வந்து துப்ப மாட்டோம். ஏன் அப்படின்னா அல்லாஹ் நம்ம முன்னாடி நிற்கிறான், அல்லாஹுடைய முகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொழுகிறோம். இதை வந்து உண்மையாக வந்து நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம துப்ப முடியாது. அப்படி ஒரு கற்பனை வந்து அல்லாஹ் முன்னாடி நம்ம தொழுகிறோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இமேஜ் ஒரு கற்பனையோடு நம்ம வந்து தொழுகணும். இப்போ அல்லாஹ் வந்து ஃபிசிக்கலாக அந்த இடத்துல வந்து இல்லை, அல்லாஹ் வந்து கருணையால் உரையாடுறான். அப்போ அந்த ஒரு உணர்வோடு நம்ம வந்து உயிரை கொடுத்து நம்ம தொழுதோம் அப்படின்னா இந்த உயிரை கொடுத்து தொழுதோம் அப்படின்னா தொழுகை நம்மளுக்கு வந்து பாரமாக இருக்காது. இப்போ அல்லாஹ் தஆலா வந்து அத்தியாயம் 73:20 அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நிச்சயமாக நீரும் உம்முடன் இருப்பவர்களில் ஒரு கூட்டத்தினரும் இரவில் 3/2 பகுதிகளை விட சிறிது குறைவாக இன்னும் அதில் 3/1 பகுதி தொழுகைக்காக நிற்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக உம்முடைய இறைவன் அறிவான். இன்ன ரப்பக்க யாலமு, நிச்சயமாக உம்முடைய இறைவன் அறிவான். தக்குமு அதுனா மின் சுலுசையில் லைலி வ நிஸ்வத்துன் சுலுசகு வ தாயிஃபத்தும் மினல்லதீன மேக். நிச்சயமாக உம்முடைய இறைவன் அறிவான். இன்ன ரப்பக்க ஏழும், நிச்சயமாக அறிவான். தக்குமு அதுனா மின் சுலுசையில் லைலி, அந்த இரவில் 3/2 பாகம், இரவில் 3 பாகம். இப்போ தோராயமாக ஒரு இரவை 3 பகுதியாக, இப்போ ஒரு 12 மணி நேரம் அப்படின்னா 3 பகுதியாக பிரித்தோம் அப்படின்னா 4 + 4 4 8. இப்போ 12 பிரித்தோம் அப்படின்னா அதில் 2 பாகம் அப்படின்னா 8 மணி நேரம். அப்போ நீங்களும் உங்களோட இருக்கக்கூடிய கொஞ்சம் தாயிஃபத்தும் மினல்லதீன மேக்கு, உங்களோட இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் உங்களுடைய தோழர்களும் கொஞ்சம் பேரும் 8 மணி நேரம் தொழுகிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது வந்து நிஸ்வத்துன், இரவில் பாதி அப்படின்னா அந்த 12 2 பிரித்தோம் அப்படின்னா 6 இரவில் அது 6 மணி நேரம், பாதியாக பிரித்தோம் அப்படின்னா 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரம் நீங்கள் தொழுகிறத நான் பார்க்குறேன். அடுத்து வந்து சுலுசகு, அந்த 3/1 பங்கு, இரவில் 3/1 பங்கு அப்படின்னா 4 மணி நேரம். 4 மணி நேரம் நீங்களும் உங்களுடைய தோழர்களும் கொஞ்சம் பேரும் தொழுகிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். 8 மணி நேரம் தொழுகிறதையும் 2ல் பாதி 6 மணி நேரமும் இரவில் 1 பங்கு
4 மணி நேரம் தொழுகிறதையும் இன்ன ரப்பக்க ஏழமு உம்முடைய இறைவன் அறிவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம இந்த இரவு தொழுகை அப்படின்னா நம்ம தொழுகக்கூடிய ரமலான் மாதத்தில் மட்டும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நாட்களுமே இரவு தொழுகை, அவங்க எல்லா நாட்களுமே இரவு தொழுகை தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ 8 மணி நேரம் தொழுதுருக்காங்க அப்படின்னா இது சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிர் கொடுத்து தொழுதுருக்காங்க. அதனால் அது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம 8 மணி நேரம் தொழுதுருக்காங்கன்னா இது சஹீஹா, இது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியதாக இருக்குது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ ஹதீஸ்னா கூட இது சஹீஹான ஹதீஸா லைஃபா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான் அப்படின்னா இது உண்மையானது தான். அப்போ இதில் இந்த பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னா அவங்க உயிர் கொடுத்து தொழுதுருக்காங்க. நம்ம உயிர் கொடுத்து தொழுதோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்கக்கூடிய அளவுக்கு கூட தொழுதுருக்காங்க. அவங்க மனைவி கேட்குறாங்க, உங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சே, நீங்கள் ஏன் இவ்வளவு கால் வீங்குற அளவுக்கு நீங்கள் தொழுதுருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்காங்க அப்படின்னா அந்த தொழுகையில் அவங்க உயிர் கொடுத்து தொழுதுருக்காங்க. மற்றவர்கள் ஏன் தான் இப்படி தொழுகிறாரோ அப்படிங்கிற இரக்கம் அப்படி யோசிக்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தொழுகை உயிரோட்டமுள்ள தொழுகையாக இருக்குது. நம்ம எப்படி தொழுகிறோம் அப்படின்னா எப்படா அந்த தொழுகையை முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சிந்தனை தான் நம்மளுக்கு வரும். தொழுகை நம்மளுக்கு பாரமாக தான் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம உயிர் கொடுத்து நம்ம தொழுது பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வரும். நம்மளுடைய தொழுகைக்கு உயிர் கொடுத்து தொழுது அப்படின்னா நம்முடைய கால் ஓடாது. தொழுது முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கால் ஓடாது. நம்ம உயிர் கொடுத்து தொழுதோம் அப்படின்னா நம்மளுடைய கண்கள் கண்ணீரை கொட்டும். ஆனால் கண்கள் கண்ணீரை கொட்டும். தொழுது முடித்தோடனே நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், ஹாப்பினஸாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ அடுத்ததாக அத்தியாயம் 2:45 தொழுகை யாருக்கு பாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாத் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்க, நிச்சயமாக ஹாஷியின் தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். இது யாருக்கு பாரமாக இருக்கும் அப்படின்னா இரையச்சம் உள்ளவர்களை தவிர அவர்களுக்கு பாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இதில் ஹாஷியின் அப்படின்னு இருக்குதுல, இந்த ஹாஷியின் அப்படிங்கிறது ஹுஷு அப்படிங்கிற வார்த்தையை குறிக்குது. அப்போ இந்த ஹுஷு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் இரையச்சம் உள்ளவர்களை தவிரன்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் இதுக்கு ஹுஷு பணிவு, பணிந்து அப்படிங்கிறதையும் அர்த்தம் வரும். நம்ம ஆரம்பத்திலே நம்ம பார்த்துருக்கோம், கத அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபி சலாத்திஹிம் ஹாஷியோன், அவங்க எத்தகையோரென்றால் தங்கள் தொழுகையில் உள்ளச்சமுடையவர்கள். அவங்க முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா தங்கள் தொழுகையில் உள்ளச்சமுடையவர்களாக இருப்பாங்க. அதாவது ஹுஷுடன் தொழுகக்கூடியவர்களாக இருப்பாங்க. தொழுதா வெற்றி கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்லலை, ஹுஷோட தொழுதா வெற்றி கிடைக்கும். அந்த ஹுஷு தான் இந்த ஹாஷியின். அது அந்த ஹுஷுவோட தொழுதா, அதாவது உயிரோட்டம் உள்ள தொழுகைக்கு உயிர் கொடுத்து தொழுதோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். சும்மா சாதாரணமாக நம்ம தொழுதோம் அப்படின்னா வெற்றி கிடைக்காது. இப்போ இந்த ஹுஷு அப்படிங்கிற சொல்ல குறிக்கக்கூடிய இன்னொரு வசனமும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த வசனம்தான். அத்தியாயம் 59:21 அல்லாஹு தாலா லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைத்தஹு ஹாஷியம்
முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லா. லவ் அன்சன்னா ஹாதல் குரான, இந்த குரானை நாம் அலல் ஜபலி மலையின் மீது நம்ம இறக்கி இருந்தா, ஹாஷ்யம் அது பணிந்து, முத்தசத்தியம் வெடிச்சிரும், மின் ஹசியத்தில்லா அல்லாஹ்வின் பயத்தால் அது பிளந்து என்ன செஞ்சிரும், வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த குரானை அல்லாஹ் மலையின் மீது நம்ம இறக்கி இருந்தோம்னா அந்த மலை என்ன செய்யும் அப்படின்னா, அல்லாஹுடைய பயத்தால் அது என்ன செய்யும், ஹாஷ்யம் பணிஞ்சு, அது பணிஞ்சு அது வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பணிஞ்சு அப்படின்னா இதில் என்ன அர்த்தம் வருது அப்படின்னா, நான் ஒன்றுமே இல்லை, என்னுடைய ஆணவம் அதிகாரம் எல்லாத்தையுமே உடைச்சு அல்லாஹு தான் எல்லாமே, அல்லாஹு தான் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹு தான் எல்லா ஆற்றலையும் படைத்து எல்லா ஆற்றலும் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் முன்னாடி சரணடைதல். அந்த சரணடைதல் அப்படிங்கிற மன உணர்வு தான் ஹாஷியா அப்படிங்கிறது குறிக்குது. அந்த ஹாஷியா ஹாஷியத்துன்னு அப்படின்னா அந்த நம்ம தவறு செஞ்சோம், நம்ம தப்பு செஞ்சோம் அப்படின்னா குற்ற உணர்வை தரக்கூடியதாக இருக்குது. இப்போ அடுத்ததாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் என்னத்தை மறைச்சிங்க, உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் என்னத்தை மறைச்சிங்க, உங்கள் காதுக்கு தெரியாமல் என்னத்தை மறைச்சிங்க, உங்கள் தோலுக்கு தெரியாமல் எதை மறைச்சிங்க. அப்போ நம்ம உடம்புக்கு தெரியாமலே நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா, நம்மளை படைத்த நம்ம உடம்பை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியாமல் நம்ம எந்த செயலையுமே செய்யவே முடியாது. அப்போ நம்ம அந்த நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னது நம்ம அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே அல்லாஹுக்கு தெரியும். அந்த நம்ம தொழுக போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா அந்தரங்கமான விஷயங்கள் எல்லாமே அல்லாஹுக்கு தெரியும். அப்போ அந்த உணர்வை நம்மளுக்கு கொண்டு வரணும். நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்வை நம்ம கொண்டு நம்ம தொழுகணும். அத்தியாயம் 20:108 அந்நாளில் அழைப்பவனின் சப்தத்தையே பின்பற்றி செல்வார்கள், அதில் தவறு ஏற்படாது. ரஹ்மானுக்கு பயந்து எல்லா சப்தங்களும் தணிந்துவிடும். மெதுவான காலடி சப்தத்தை தவிர வேறு எதனையும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். யௌமைதி யத்தபியூன தாய லா இவஜ லஹு வ ஹஷியத்தில் அசுவாத்து லிரஹ்மானி ஃபலா தஸ்மவு இல்லா ஹம்சா. யௌமைதீன் அந்நாளில் மறுமை நாளில் எத்தபியூன தாய அழைப்பாளர் சூர் ஊதின பிறகு அழைப்பாளர் எத்தபியூன அந்த அழைப்பாளரை பின்பற்றுவாங்க. லா இவஜ லஹு அவரை விட்டு திரும்ப முடியாது அப்படின்னா, இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க கூப்பிட்டவனையே பின்தொடர்ந்து போவாங்க. வ ஹஷத்தில் ஹசத்தில் அஸ்வாத் சப்தங்கள் எல்லாம் அமைதியாயிரும், ஹுஷ்வாயிரும், அமைதியாயிரும். ரஹ்மானுக்கு முன்னாடி. பலா தஸ்மவு இல்லா ஹம்சா அந்த மென்மையான இல்லா ஹம்சா மென்மையான காலடி சப்தத்தை தவிர பலா தஸ்மவு செவியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த நாளையில் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம குற்றம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த குற்ற உணர்வுனால என்ன ஆயிடுவாங்கன்னா அமைதியாயிருவாங்க. அமைதியாகி எந்த சப்தமும் ரஹ்மானுக்கு முன்னாடி அந்த சப்தங்களாம் என்ன செஞ்சிடும், அமைதியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அத்தியாயம் 68:42 கெண்டைக்காலை விட்டு திரை அகற்றப்படும் நாளில் திறக்கப்படும் நாளில் அவர்களோ சிரம்பணிவதின் பக்கம் அழைக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள். நாளை மறுமை நாளையில்
அல்லாஹு தாலா நமக்கு முன்னாடி காட்சியளிப்பான். அப்போ அந்த கால்களை அந்த திரையை அகற்றி அப்போ அல்லாஹு தாலா சொல்லுவானா, இப்போ சஜ்தா செய் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ இந்த உலகத்தில் நம்ம வந்து தொழுதோம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட தொழுகையாக இருந்தால் மட்டுமே சஜ்தா செய்ய முடியும் அப்படின்னா, ஹுஷுவுடன் கூடிய தொழுகையாக நம்ம தொழுதிருந்தால் மட்டுமே நம்ம அல்லாஹுக்கு முன்னாடி சஜ்தா செய்வோம். அப்போ சில பேர் வந்து சஜ்தா செய்ய முடியாது, அவங்க வந்து அந்த சஜ்தா செய்கிறதுக்கு சக்தி பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, மறுமை நாளையில் சஜ்தா செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் வந்து சஜ்தா செய்யாதவங்க அந்த அந்நாளில் மறுமை நாளையில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி சஜ்தா செய்ய குனிய முடியாமல் அப்படியே மரக்கட்டையை போல் நிமிர்ந்து நிற்பாங்களாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அடுத்தது வந்து 68-43 அவங்களுடைய பார்வையெல்லாம் என்ன செஞ்சுருக்குமா, கீழ்நோக்கி இருக்கும். எதனால் அப்படின்னா, இந்த உலகத்தில் அவங்க சஜ்தா செய்வதற்கு சக்தி பெற்று இருந்தும் இந்த உலகத்தில் அவங்க வந்து தொழுகாமல் சஜ்தா செய்யாமல் இருப்பாங்க. அவங்க மறுமை நாளையில் சஜ்தா செய்ய முடியாது. அப்போ அவங்க செஞ்ச அந்த தவறுகள்னால, குற்ற உணர்வுனால அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பார்வையெல்லாம் கீழ் நோக்கி இருக்கும். அவங்க இழிவை சுமந்த காரணத்தினால ஹஷியத்தன் அபுசாரகும், அவருடைய பார்வைகள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கீழ் நோக்கி இருக்கும். இப்போ பைக்கில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த போலீஸு பிடிக்கிறாங்க, ஹெல்மெட்டு போடாததுனால பிடிக்கும் பொழுது அவன் என்ன செய்வான், அப்படியே நின்று பார்க்க மாட்டான். அப்போ அப்படியே அவருடைய பார்வை என்ன செஞ்சிடும், குனிஞ்சு சார் அப்படின்னு சொல்லுவான்ல. அதுபோல் மறுமையில் நம்ம வந்து இப்போ நம்ம தப்பு செஞ்சிட்டுமே, நம்ம குற்றம் செஞ்சிட்டுமேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, அந்த பார்வை வந்து நம்மளுடைய பார்வை வந்து கீழ் நோக்கி இருக்கும், அப்படி நிமிர்ந்து இருக்காது. அவங்க செஞ்ச பாவத்தின் காரணமாக அந்த இழிவை சுமந்த காரணத்தினால அவருடைய பார்வை கீழ் நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இதுக்கு நம்ம ஹுஷுவோட தொழுகணும் அப்படின்னு தொழுகணும் அப்படின்னா நம்ம இதுக்கு நம்ம பல முயற்சிகள் எடுக்கணும். இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஹோம்ஒர்க் பண்ணணும். இப்போ என்ன அப்படின்னா அத்தியாயம் 2:46 வந்து இறைவனை நிச்சயமாக சந்திக்க போகிறோம், அவன்கிட்டமே நிச்சயமாக நம்ம செல்வோம் என்று அவங்க உறுதியாக நம்புவாங்க. நம்ம இறைவனை நம்ம வந்து மறுமை நாளை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாட்ட தான் செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக என்ன செய்யணும், நம்பணும். அந்த இறை வசனத்தை நம்ம வந்து நம்ம மனசில் கொண்டுக்கிட்டு வரணும். நம்ம நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், அல்லாட்ட தான் நம்ம போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம கொண்டுக்கிட்டு வரணும். இப்போ நம்ம தொழுக போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சிடணும், போய் அமைதியாக உட்காந்து ஒரு சிந்தனையை நம்ம உணர்வை நம்ம வந்து கொண்டு வரணும். அது என்ன சிந்தனை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஜனாசாவை நம்மளே சுமந்து செல்வது போல். அப்போ நம்மளுடைய ஜனாசா வந்து நம்ம சுமந்து செல்ல முடியாது, அதே போல் நம்ம கற்பனையாக நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், மரணம் அடைஞ்ச பிறகு நம்மளை வந்து ஹாலில் ஜனாசா பெட்டியில் வச்சுருக்காங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நம்மளை அந்த நம்ம அந்த மையத்தை சுற்றி என்ன செய்கிறாங்க, அழுகுறாங்க, கதறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன செய்கிறாங்க, ஜனாசாவை குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் ரெடி பண்ணுங்க, இளந்தையிலையை ரெடி பண்ணுங்க, சோப்பை கரைங்க, சீயக்காவை கரைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்மளை வந்து அப்படியே நம்ம காதில் விழுது அப்படியே சிந்திக்கணும். அடுத்ததை என்ன செய்ய போகிறாங்க, குளிப்பாட்டி முடிச்சுட்டு கஃனிடுறாங்க. கஃனின பிறகு நேரமாயிருச்சு, ஜனாசாவை தூக்கணும், நேரமாயிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அடுத்து ஜனாசாவை என்ன செய்கிறாங்க, தூக்கிட்டு போன பிறகு கபரில் கொண்டே அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ண பிறகு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைங்கள்லாம் என்ன கதறுது, அழுகுது, துவா செய்கிறாங்க.
அந்த உணர்வெல்லாம் நம்ம மவுத்தாயிட்டோம், நம்மளுக்காக வேண்டி எல்லாம் கதறாங்க, துவா செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம வந்து கொண்டுக்கிட்டு வரணும். அப்போ அந்த உணர்வை நம்ம கொண்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஹுஷு வந்து அந்த தன்மை வந்து நம்மளுக்கு வரும். இந்த பயிற்சியும் இதில் ஒன்று. இப்போ இந்த ஹுசு அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதை வந்து யாரும் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. இப்போ கற்றுக் கொடுத்து வரவழைக்க முடியாது. அப்போ அதுக்கு வந்து உதவி செய்ய முடியும். இப்போ இந்த உதாரணங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த பயிற்சிகளை நம்ம வந்து எடுத்துக்கிறணும். இப்போ ஷைத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா, சைத்தான் வந்து உன்னுடைய நேரிய பாதையில் இருப்பான். அதாவது நேரான வழியில் ஷைத்தான் வந்து இருப்பான். நேரான வழியில் உள்ளவங்களை ஷைத்தான் வந்து வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ ஷைத்தான் அப்படிங்கிறவன் வந்து நேரான வழியில் உள்ளவங்களையும் வழிகெடுப்பான். இப்போ வந்து நம்ம வணங்குறோம், வழிபாடுகள் செய்கிறோம் அப்படின்னா அந்த வழிபாடுகளை செய்ய விடாமலும் வழிகெடுப்பான். அந்த வழிபாடுகளை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா பெருமை ஆணவம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தும் ஷைத்தான் வழி எடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ ஷைத்தான் வந்து பல டிபார்ட்மெண்ட் பிரித்து வச்சுருக்கான். கணவன் மனையை பிரிக்கிறதுக்கு ஒரு சைத்தான்கள் ஒரு டீம் இருக்கும். இப்படி பல விஷயங்களையும் வழிகெடுக்கிறதுக்கும் டீம் பிரித்து வச்சுருப்பான். இப்போ அவனுக்கெல்லாம் பேர் கிடையாது. இப்போ தொழுகைக்கு உள்ள ஷைத்தான், தொழுகையில் யார் இருக்காங்களோ அவங்கள வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான்களுடைய பேர் என்ன அப்படின்னா ஹிஜாப். அப்போ நம்ம வந்து அந்த விஷயங்களில் நம்ம விழிப்புணர்வோடு நம்ம தொழுதோம் அப்படின்னா சைத்தானை முறியடித்து நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். இப்போ இந்த முத்தகீன்களுக்கு வந்து நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்குது. குர்ஆன் வந்து முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். இப்போ அந்த முத்தகீன்கள் யார் அப்படின்னா, அவங்க என்ன செய்வாங்க, மறைவை நம்புவாங்க. மறைவாக இருக்கும் பொழுது மறைவை நம்புவாங்க. அவங்க தொழுகை நிலைநிறுத்துவாங்க. அப்போ முத்தகீனா ஆகணும் அப்படின்னா முத்தகீனா ஆகணும் அப்படின்னா தொழுகையை வந்து நம்ம முறையாக தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். அவசரமாக தொழுகாமல் நம்ம வந்து அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டி நம்ம வந்து அல்லாஹு தான் மிக பெரியவன், அல்லாஹுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது, எல்லா சக்தியும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டணும். தக்பீர் கட்டிட்டு அமைதியாக பொறுமையாக நம்ம என்ன செய்யணும், ருக்கு செய்யணும், சஜ்தா செய்யணும், அத்தஹியாத் ஓதணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம பொறுமையாக தொழுகணும். இப்போ நம்ம தொழுகிறோம், இப்போ அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி ஓதிக்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்கு அடுத்த வசன ஓதையிலேயே நம்ம என்ன செய்வான், சைத்தான் வழிகெடுப்பான். அப்போ நம்ம மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், அந்த நம்ம ஹுஷுவோட தொழுகிறதுக்கு நம்ம முயற்சி செய்து தொழுதோம் அப்படின்னா நம்ம சைத்தான்ட்டு மீண்டு நம்ம அடுத்த வரியில் நம்ம சரியாக தொழுவோம். மீண்டும் நம்மளை என்ன செய்வான், மறுபடியும் நம்மளை வழிகெடுக்கக்கூடியவனாக இருப்பான். இப்படியே நம்ம முயற்சி செஞ்சு நம்ம தொழுதோம் அப்படின்னா இறுதியில் நம்ம வந்து நம்ம ஹுஷுவுடன் தொழுகக்கூடியவர்களாக இருப்போம். அதுக்கு நம்ம கடும் முயற்சி செய்யணும். இப்போ நம்ம தொழுது முடித்தோன்னே நம்ம என்ன செய்கிறோம், அஸ்தோஃபில்லாஹ் அலீம் ஓதுறோம். அப்போ அந்த அஸ்தோஃபில்லா எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம தொழுகையை ரீகால் செய்யக்கூடிய தொழுகையாக இருக்கணும். இப்போ நம்ம தொழுகிறோம், நம்ம உள்ளச்சத்தோடு இறையச்சத்தோடு தொழுகணுன்ற ஒரு நியத்தோடு தான் நம்ம தொழுவோம். ஆனால் வந்து என்ன செய்வான், ஷைத்தான் வழிகெடுப்பான். சைத்தான் வந்து அந்த தொழுகையிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்துடுவான். அப்போ
அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம தொழுதுட்டோமே, நம்ம இறை நினைவோடு, உன்னுடைய நினைவு இல்லாமல் நம்ம உலக சிந்தனையோடு நான் தொழுதுட்டேனே அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம தொழுகை ரீகால் செய்யக்கூடிய அஸ்தஃபில்லாவாக இருக்கணும். யா அல்லா மன்னிச்சிட்றா அல்லா, நான் தொழுகையில் நம்ம என்ன செஞ்சுட்டேன், அலட்சியத்தை தொழுகையில் அலட்சியமாக இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிட்றா ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரத்த நாளங்களெல்லாம் என்ன செய்யணும், மேலே இறங்கி ஏறணும். அப்படியாப்பட்ட அஸ்தஃபில்லாவாக நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம வந்து இறை அச்சத்தோடு நம்ம ஹுசுவுடன் தொழக்கூடியவர்களாக நம்ம அனைவரும் நம்ம வந்து முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் ஹுசுவுடன் தொழக்கூடியவர்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.